சமீபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் முத்துக்குமார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது அந்த மன்னர்கள் பற்றியான அந்த பேச்சை பேசுகிறார். அதாவது மன்னர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் தமிழ் தூக்கி எறியப்பட்டது, சமஸ்கிருதம் உள்ளே வந்தது. அதனால் மன்னர்கள் மீது எனக்கு எந்த மதிப்பும் மரியாதையும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறார். இதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் கொஞ்சம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாரு. இதில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம், 1000 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்கள் பற்றி சொன்னதுக்கு இப்போ எல்லாரும் அறிஞ்சு கட்டிட்டு வந்துட்டாங்க. அதில் சாட்டை துரைமுருகன் புலம்பல் தான் கொஞ்சம் ஓவராக தெரியுது. ஏன்னா மீடியாவில் கொஞ்சம் கத்தி பேசும்பொழுது அது கொஞ்சம் ஓவராக அது வைரலாக பரவும். அப்படி பரவிக்கிட்டு இருக்குது. அவர் பேசின ஒரு விஷயத்துலேயே சாட்டை துரைமுருகன் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அயோத்திதாசர் பண்டிதர் அவர் யார்? அவர் தமிழர் தானே. அவர் பேர் தமிழ்லையா இருக்குது? தாசருங்கிறது தமிழ் பெயரா? மாற்றிடலாமா அதை? ரெட்டைமலை சீனிவாசன் அவருடைய பேர் சீனிவாசன் அப்படிங்கிற பேர் தமிழ் பெயரா? அதை மாற்றிடலாமா? அப்போ அவர்கள் மேலாம் உங்களுக்கு நம்பிக்கை மரியாதை இல்லையா? பாரதிதாசன் தமிழுக்காக தமிழ் என்று தமிழ் மூச்சுக்காக போராடிதா. பாரதிதாசனையும் நீங்கள் மதிக்கலையா? மன்னர்கள் மேலேயும் மதிப்பு கிடையாது, எந்த மன்னர்கள் மேலும் உங்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனால் நீங்கள் இப்போ தமிழை நீங்கள் தமிழ்னு சொல்லிட்டு கடைசியாக தமிழுக்காக போராடிய மன்னர்களை நீங்கள் இப்படி கேவலப்படுத்தி பேசுவது ஏன்? நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக இல்லையா? நீங்கள் ஒரு நல்லா ஸ்டேபிளாக இருப்பீங்களே, ஏன் உளறுறீங்க? ஏன் உளறிட்டீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. அதில் பேசும்பொழுது சொன்ன ஒரு விஷயம்னா, 2022 நீங்கள் மயிலாடுதுறையில் பட்டின பிரவேசம், அதாவது மனிதர்களே சுமந்து செல்கிற அந்த பட்டின பிரவேசம் தடை பண்ணியிருந்தாங்க. அது தடை பண்ணியிருந்த நாங்கள் மேலே உங்கள் மேலே வழக்கு தொடர்ந்து உங்கள் மேலே சரியான ஒரு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம்னு இப்போ அந்த பிராமணர்கள் சொன்னதுனால அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அதில் பின்வாங்கியதாகவும் அந்த 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 தடையை விலக்கியதாகவும் அப்படியே போகிற போக்கில் அதை சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காரு. இப்போ அதை சொல்லிவிட்டு அவர் கடைசியாக பேசுகிறது என்னென்னா, மன்னர்கள் மீது எந்த மதிப்பும் கிடையாது, எந்த மரியாதையும் கிடையாது. இப்போ நாங்கள் நாங்கள் தமிழுக்காக போராடுறோம். நாம் தமிழர் கட்சி நாங்கள் தமிழ்னு போராடுறோம். அப்போ நீங்கள் தமிழையே நீங்கள் தமிழுக்காக போராடின மன்னர்களை இவ்வளோ அசிங்கப்படுத்தி பேசுகிறீங்களே, இது சரிதானே அது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சரியான ஒரு பதில் நம்ம என்ன கொடுக்கணும்னா, அயோத்திதாசர் பிறந்தது 1845 மே 20 திவான் பகதூர் ரெட்டைமலை சீனிவாசன் அவர்கள் பிறந்தது ஜூலை 7 1859. இது 18ஆம் நூற்றாண்டில் நடந்த இவங்க 18ஆம் நூற்றாண்டில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. ஆனால் இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசியது 1000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மன்னர்கள் பற்றியானது. இப்போ எதுக்கு ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களையும் அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களையும் இருப்பதற்கு காரணம் என்னன்னாக்கா, இவங்க பறையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள். அதனால் இவங்களை பறையர்களுக்குள்ளேயே பறையர்களை நேர் எதிரியாக காட்டணும். அதுதான் பிஜேபியினுடைய செயல்பாடு. அந்த செயல்பாடை தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து சாட்டை துரைமுருகன் பேசிய அந்த பேச்சு இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம். இது
இது பேசும்பொழுது அவர் பேசும்பொழுது வேகமாக கத்தி இதாக பேசும்போது மக்களுக்கு எல்லாம் வந்து ஓ உண்மைதானோ அவர் பேசிட்டு போயிட்டாரு. ஆனால் உண்மை என்னென்னா மக்கள் நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் அது வந்து தமிழ் வந்து எதனால் வெளியில் போனதுன்னு. இவங்க உள்ளே வந்த பிறகு தான் தமிழே வெளியில் போனது.